ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி எந்தவித கிரகங்களும் இல்லை. சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். இன்னும் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலே ஏற்படும். பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாகிஸ்தானத்தை அஷ்டமாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டு இம்மாதம் 19ஆம் தேதி வரை வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அது பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை இம்மாதம் 19ஆம் தேதி வரை ஸ்தானாதிபதி பார்வையிடுவதும் குருவனுடைய பார்வை இம்மாதம் முழுவதும் இருப்பதாலும் சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலருக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். பிறந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். ஆசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். அணுக்கிரகம் பரிபூரணமாக இந்த மாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இருந்து சிலர் வெளியே வருவீர்கள். ஒரு சிறு தொகையாவது அசலிலே வர வைப்பீர்கள். கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகலும். பயணம் செய்து கொண்டிருப்பதும் பார்வையிடுவதாலும் மனைவியிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு
இடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். அஷ்டமாதிபதி ஆட்சி பலத்தோடு இம்மாதம் 19ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மன உளைச்சல்கள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இம்மாதம் 15ஆம் தேதி வரை பாக்கியாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் தந்தைத்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சாதுரியமாக கையாள்வதே மிகவும் நல்லது. காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். அதிலே தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூல சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். பயணம் செய்து கொண்டிருப்பதால் இல்லாத செலவுகளும் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.